ஐயையோ, பொய்யா பேசுறாங்கப்பா. கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தின் வெளியே 18 வயது பெண்ணை ஆட்டோவில் வந்த நபர்கள் கடத்தி செல்லப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு, தமிழ்நாட்டில் போதை புழக்கத்தாலதான் இது போன்ற குற்ற செயல்கள் அதிகரிச்சுட்டு வருவதாகவும், இருந்தாலும் தமிழக அரசு முறையான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளலனும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. அதுல கடந்த 2022 இருந்து 24 வரை இந்த 2 ஆண்டுகள்ல வெறும் 1112 போதை தொடர்பான வழக்குகள் தான் பதிவாயிருக்கதாகவும், மேலும் தமிழ்நாட்டுல கஞ்சா மற்றும் மெத்தபட்டமைன் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகிட்டே வருதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில வெறும் 1122 பேர் தான் போதை வழக்குகள்ல கைதானதாக சொல்வது பொய்யான தகவல்னு தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது குறித்து தனது உண்மை கண்டறியும் குழுவின் இணையதளத்துல கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 48,698 பேர் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருப்பதாக தரவுகளை பகிர்ந்து விளக்கம் அளிச்சிருக்கு தமிழக அரசு.